ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு கேர்ள் பேபிக்கான ட்ரெஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இதான் அந்த ட்ரெஸ். இது வந்து ஒரு வயசு குழந்தைக்கு வந்து கரெக்டாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நான் ஒரு 16 இன்ச்சஸ்க்கு வந்து ஒரு கிளாத் எடுத்திருக்கேன். அதே மாதிரி தான் வந்து வித்தும் எடுத்திருக்கேன். ஸோ அது ஸ்கொயர் ஷேப்பில் வரும். 2 கிளாத் எடுத்திருக்கேன். ஸோ அதை வந்து ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 4 பீசஸ் கிடைக்கும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், 4 பீஸ் இருக்கா. ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபோல்டட் சைடு வந்து உங்கள் சைடு வச்சுக்கோங்க. ஃபோல்ட் இல்லாத சைடில் வந்து நம்ம ஆர்ம் ஹோல் வரைய போகிறோம். ஆர்ம் ஹோல் வந்து நான் ஒரு அப்ராக்சிமேட்டாக 4.5 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். ஸோ குழந்தைங்கனால அது வந்து கரெக்டாக இருக்கும். அதை வந்து ஒரு பாக்ஸ் ஷேப்பில் வரைஞ்சிக்கோங்க. பாக்ஸ் ஷேப்பில் வரைஞ்சிட்டு நம்ம ஆர்ம் ஹோல் எப்போதும் வரைகிற மாதிரி அந்த கர்வ் வரைஞ்சிக்கோங்க. நான் இங்கே பாருங்கள், நான் தெரியாதவங்க இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி கர்வ் வந்து வரைஞ்சிட்டு அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம வரைஞ்சிருக்க லைன் மேலேயே அந்த கர்வில் வந்து கட் பண்ணிக்கலாம். பாக்ஸை வந்து கட் பண்ணக்கூடாது, அந்த கர்வில் மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஸோ கட்டிங் அவ்வளோதான். ஸ்டிச்சிங் பார்க்கலாம். நான் இப்போ வந்து கிளாத்தோட ரைட் சைட்ஸ் ரெண்டே ஒன்றா வச்சு சைடு வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். சைடு ஸ்டிச் பண்ணுறதுக்கு நம்ம இப்போ வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க சைடில். எப்போவுமே நம்ம ஸ்டிச் பண்ணும்போது டபுள் ஸ்டிச்சஸ் போட்டால் தான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ நம்ம இன்னும் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி இதே மாதிரி நான் என்ன பண்ண போகிறேன்னா நெக்ஸ்ட்டு சைடு வந்து ஸ்டிச் பண்ண போகிறேன். அதிலே நம்ம வந்து டபுள் ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம். சைடு ஸ்டிச் முடிஞ்சிச்சு. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து பாட்டம் ஸ்டிச் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து பாட்டம் சைடு எடுத்துக்கோங்க. அதில் எடுத்துகிட்டு துணியோட ராங் சைடு வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி குட்டியாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு 2 ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ண போகிறோம். அப்படி இல்லைனா நீங்கள் கான்ட்ராஸ்ட் கலர் கிளாத் எடுத்து நீங்கள் பைப்பிங் கூட கொடுத்துக்கலாம். அது நம்மளோட சாய்ஸ் தான். இந்த மாதிரி 2 ஃபோல்ட் பண்ணி பாட்டம் ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், பாட்டம் ஸ்டிச் முடிஞ்சிடுச்சு. அடுத்து நம்ம ஆர்ம் ஹோல் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆர்ம் ஹோலுக்கு வந்து நான் வந்து ஒரு பைப்பிங் கொடுக்க போகிறேன். ஸோ கான்ட்ராஸ்ட் கலர் கிராஸ் பீஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த கிளாத்தை வந்து 2ஆக ஃபோல்டு பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணி முடிச்சுட்டு ஸோ அந்த பீஸ் வந்து நேராக இருக்கிற மாதிரி நம்ம எக்ஸஸ்லாம் கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஆர்ம் ஹோல் சைடு இருக்கு, அதை எடுத்துகிட்டு துணியோட ரைட் சைடில் வந்து இந்த நம்ம ஃபோல்ட் பண்ணி இது ஸ்டிச் பண்ணியிருக்கோம்ல அந்த பீஸ் வச்சு நான் இப்போ காமிக்கிற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கிளாத்தோட ரைட் சைடு அண்டு அந்த எக்ஸஸ் கிளாத்தோட ரைட் சைடும் ஒன்றா வச்சு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம அந்த பைப்பிங் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த கிளாத்தை வந்து உள்ளே மடக்கிட்டு இந்த மாதிரி பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். பைப்பிங் வந்து ஸ்டிச் பண்ணும்போது பைப்பிங் கிளாத்தும் நம்மளோட ஒரிஜினல் கிளாத்துக்கும் நடுவில் வந்து நம்ம ஸ்டிச்சிங் போடணும். அப்போ தான் வந்து நமக்கு வந்து தையல் வந்து வெளியே தெரியாது.
ஸோ பைப்பிங் வந்து முடிச்சாச்சு. நான் அதே மாதிரி இன்னொரு ஹாம் ஹோலுக்கும் வந்து பைப்பிங் வந்து வச்சு தைச்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. 2 சைடும் வந்து தைச்சாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து டாப் வந்து எப்படி தைக்கிறது பார்க்கலாம். டாப் சைட் இந்த மாதிரி வந்து ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஒரு குட்டி ஃபோல்ட் அப்புறம் ஒரு பெரிய ஃபோல்ட் பண்ணிவிட்டு கொஞ்சம் வந்து பெருசாக நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 2 சைடும் ஓப்பன் இருக்கணும், அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கணும். ஸோ நான் 2 சைடும் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அடுத்து வந்து அதுக்கான நாட் வந்து எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஜென்ரலாக நாட் ஸ்டிச் பண்ணுற மாதிரி கொஞ்சம் பெரிய பீஸாக எடுத்துகிட்டு 2ஆக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. கிளாத்தோட ரைட் சைடு வந்து உள்ளே இருக்கணும். ஃபோல்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. எண்ட் முடிக்கும் போது இந்த மாதிரி பாக்ஸ் ஷேப்பில் முடிச்சுக்கோங்க. முடிச்சுட்டு நாட் திருப்புற மாதிரி ஒரு ஸ்டிக் எடுத்துக்கோங்க. ஸ்டிக் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம திருப்பிக்கலாம் கிளாத்தை. ஸோ இந்த பீஸ் கொஞ்சம் பெருசாகவே எடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம வந்து ஷோல்டர் கட்டும் போது நமக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். நான் எடுத்துருக்கேன் பாருங்கள், நல்லா பெரிய பீஸாக அந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிக்குவோம். இந்த மாதிரி நம்ம வந்து கிளாத் வந்து திருப்பிக்கலாம். நாட் மாதிரி திருப்பிட்டு இந்த ஒரு ஹூக்கில் வந்து அதை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து இந்த நாட்டை வந்து உள்ளே கோத்துக்கலாம். பாருங்க, இந்த சைடு கோத்தாச்சு. ஸோ அதே எண்டை வந்து நம்ம இன்னொரு சைடோட எண்டில் வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வெளியே எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள், 2 சைடும் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம். இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த 2க்கும் கேப் வந்து கொஞ்சம் விட்டுக்கோங்க. ஸோ அது வந்து தான் நமக்கு ஷோல்டராக வரப்போகுது. இங்கே காமிக்கிறோம்ல, அந்த மாதிரி அந்த அவ்வளோ கேப் விட்டுக்கோங்க. விட்டுட்டு இந்த சைடு நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட குட்டி பேபிக்கான ட்ரெஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ட்ரெஸ்ஸை வந்து உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு ஸ்டிச் பண்ணி கொடுங்க. எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.